ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான That Time I Got Reincarnated as a Slime சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களில் சில பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறீங்க, பட் ஆனால் நான் ஆல்ரெடி அதை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அது வழியாக போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as a Slime சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது எவனோ ஒருத்தன் அவளை இந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்கான். சமன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவள் உடம்புக்குள்ள ஃபயர் ஸ்பிரிட்டை ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்த ஃபயர் ஸ்பிரிட் இப்போ அவள் உடம்புக்குள்ள போயிடுச்சு. இப்போ இவன் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இறகு வந்து விழுது. அதுக்குள்ளே இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் வந்தவன் கிட்ட நான் உன்னைய கொண்டுட்டு நான் இனிமேல் டீமன் லார்ட் ஆக போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீ அவனை கவனிச்சுக்கோ அப்படின்னு அவன் அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவன் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறான். உடனே அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி நடந்து போயிட்டு அவனை லைட்டாக ஜஸ்ட் கையை தான் இப்படி காட்டுது, மொத்தமாக அவனை எரிச்சிருது. அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, நான் நினச்சதை விடவே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு ஷீசு அப்படின்னு சொல்கிறா. சரி, ஓகே, இனிமேல் நான் நீ ஷீசுன்னே கூப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்துட்டா. அப்போ அவள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணை பார்க்குறா. அவள் ஒரு ஃபாக்ஸ் குட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்கா. அது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நானும் உன் கூட சேர்ந்து அது கூட விளாடலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த இன்னொரு சின்ன பொண்ணு மான்ஸ்டர்ஸ்க்கு தான் பேர் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம இதுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு அதுக்கு பேர் சொன்னோடனே அது கொஞ்சம் பெருசாயிட்டு இது முன்ன விட ரொம்ப பெருசாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேசல்குள்ளே தூக்கிட்டு போவேனா அப்படின்னும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கூட்டிட்டு வரா. பட் ஆனால் அந்த ஃபாக்ஸை அந்த சின்ன பொண்ணால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இவ கையில் இருந்துட்டு அந்த ஓனரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து அந்த ஓனர் நம்ம சீசுவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. உடனே நம்ம சீசு வந்துட்டு அவ கண்ட்ரோலே இல்லாமல் இந்த சின்ன பொண்ணையும் ஃபாக்ஸையும் எரிச்சே கொன்றுதா. உடனே அந்த ஓனர் அங்கேருந்து போயிருதான். நம்ம சீசோ ரொம்பவே வருத்தப்படுதா. நான் உங்களை கொல்லலை, ஏன் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு அவள் அழ ஆரம்பிக்கிறா. நான் உங்களை கொல்லலை, இது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கதறுதா. பார்த்தா கண்முழிக்கிறா. இது எல்லாமே அவள் சின்ன வயசில் நடந்தது இப்போ கனவா வந்திருக்கு. நம்ம சீசோங்கிற பொண்ணு இன்னும் அந்த அட்வென்ச்சரஸ் கூட நம்ம ஸ்லைமோட வில்லேஜில் தான் இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கண்ட்ரோல் மீறி போகிறா. கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுதா. இப்போ நம்ம சீசோ அவளோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வில்லேஜ்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நின்று வில்லேஜை பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு அவட்ட போயிட்டு கேட்க வில்லேஜ் பிடிச்சிருக்கா அப்படிங்கவும் பிடிச்சிருக்கு. அப்போ இங்கேயே தங்கிருதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும் இல்லை, எனக்கு வந்து வேற வேலை இருக்கு, என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணவன நான் தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சீசு சொன்ன உடனே நம்ம ஸ்லைம் கொஞ்சம் வருத்தமாயிட்டே சரி ஓகே, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த கில்டில் இருக்கிற இன்னொரு அட்வென்ச்சர் பொண்ணு கேட்கா, சீசோ நீ எங்கள் கூடவே இருந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் நம்ம சீசோ இல்லை, எனக்கு உங்கள் கூட இருந்தது ஜாலியாக தான் இருக்குது, பட் ஆனால் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா நான் இறக்க வேண்டிய டைம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லவும் உனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு கேட்கா. பார்க்க தான் நான் எங்கே தெரியுது, ஆனால் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம சீசுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகுது. சீசோ நீ ஓகே தானா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சர் பொண்ணு கேட்கவும் நம்ம சீசுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி முடியாம போகுது. அப்படியே அவளோட கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கா. அவ மாஸ்க் உடஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு லைட்னிங்லாம் வர ஆரம்பிச்சு அந்த இடமே பத்திக்கிட்டு எரியுது. டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம சீசு அப்படியே காத்துல பறந்து ஒரு பெரிய பிளாஸ்டே உண்டாகுது. உடனே அந்த அட்வென்ச்சரஸ் குரூப்லாம் பார்த்துட்டு இவ தான் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த லெஜெண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுதாங்க. நம்ம ஸ்லைமு என்னது லெஜெண்டரி ஹீரோவா, இப்போ என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்கு. இவ தான் அந்த லெஜெண்டரி ஹீரோ, ஃப்ளேம்ஸோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரர்ஸ் சொல்றாங்க. மக்கள் எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் சொன்னோடனே அப்போ நீங்க அப்படின்னு கேட்கவும் இது என்னோட ஆர்டர், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடிட்டாங்க. நம்ம ராங்கா ஸ்லைமோட ஷேடோக்குள்ள தான் இருக்கு, நீ ரெடியா இரு ராங்கா அப்படின்னு சொன்னோடனே அதுவும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. இங்க நம்ம சீசுவோட மாஸ்க் கீழே விடுது. அவள் அழுதுகிட்டு இருக்கா. பட் ஆனால் அவளோட கண்ட்ரோலை மீறி அவளோட பாடி வந்து ஒரு மான்ஸ்டரா மாறிட்டு இது ஃபயர் ஸ்பிரிட்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரர்ஸ் சொல்றாங்க. இந்த ஃபயர் ஸ்பிரிட் கூட மோதுனா கண்டிப்பா டெத்து தான், யாராலையும் பொழைச்சிக்கிட முடியாது. சரி ஓகே கைஸ், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இங்க அந்த ஃபயர் மான்ஸ்டர் கத்தவும் அந்த இடமே நாசமாகுது. நம்ம ஸ்லைம் அந்த ஃபயர் மான்ஸ்டரை பார்த்து உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பார்த்தா அது ஒரு 4-5 ஆளுங்களை அனுப்பி அந்த இடத்தையே எரிச்சிட்டு இருக்கு. இப்போ தாண்டா கஷ்டப்பட்டு கெட்டணும், அதெல்லாம் அழிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஸ்லைம் கத்திட்டு இருக்கு. இந்த டீமோட லீடர் சண்டைக்கு ரெடி ஆகுறான். உடனே நம்ம ஸ்லைம் உங்களால முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஷீஜோ எங்களோட ஃப்ரெண்டு, எங்கள ஒருத்தி, அவளை காப்பாத்துறதுக்காக நாங்க எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. நம்ம ரீமரும் வந்து வாட்டர் பிளேட் வச்சு அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. எங்க அந்த கில்டில் இருக்கிற பொண்ணு ஐஸ் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு கொஞ்சம் அட்டாக் ஆகுது. நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் நாங்க ஒரு அட்வென்ச்சரஸ், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் அடி பாவி, ஒரு லீடரா நான் சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்.
சரி ஓகே இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஸ்லைம் அந்த சாலமண்டர்ஸ் அட்டாக் பண்ணவும் ராங்காவை அதோட ஷேடோல இருந்து வர வச்சு ராங்கா மேல ஏறி போயிட்டு இருக்கு நம்ம ஸ்லைம். ராங்கா நீ ஓடிக்கிட்டே இரு, அட்டாக் பண்ற விஷயங்கள நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அது சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு வேற லெவல்ல. இது வாட்டர் பிளேட் ஒர்க் ஆகல. ஸோ என்னோட வாட்டர் பவர் மொத்தத்தையும் நான் ஒரே நேரத்தில் அதுங்க மேலே அடிச்சா என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் கேட்கவும் அது கண்டிப்பாக அந்த சாலமண்டர் அடிக்கும். பட் ஆனால் இந்த ஏரியாவையே மொத்தமாக அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கவும் ஐயோ அவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கவும் அந்த பொண்ணு மேஜிக் வச்சு அட்டாக் ஆகும். அந்த சாலமண்டர்ஸ் எல்லாமே தடுமாறுது. அவ அட்டாக் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டோடனே ஸ்பிரிட்ஸ் வந்து மேஜிக்கு ஈஸியாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுகிட்ட என்னைய பார்த்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லுதான். ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம ரீமூவல் ஸ்லைம் நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுதா. இது அதை ஈஸியாக சாப்பிட்டு அதை இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிடுது. அந்த பொண்ணு இதை பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுதா. இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து இதை அனலைஸ் பண்ணி முடிச்சிருது. உடனே அன்னைக்கு நம்ம ஸ்லைம் அவங்க மேலே வழியாக போயிட்டு அந்த மேஜிக்கை தூவி அந்த ஐஸ் பார்ட்டிகிள்ஸை வச்சு ஜஸ்ட் ஒரு செகண்டில் அந்த 2 சாலமெண்ட்ரியும் காலி பண்ணியிருந்தாங்க. ஒரு சாலமண்டர் மட்டும் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு வெடிச்சிருது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால அங்கே 3 பேருக்குமே அடிபட்டுருது. இதுக்கு மேலே அவங்களால சண்டை போட முடியாது அப்படிங்கிறதுனால ராங்கா நீ உங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிடுவேன், நான் அவனை சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. நம்ம ராங்காவும் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். இனிமே நம்ம ஒத்தைக்கு சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவுமே அந்த ஃபயர் ஸ்பிரிட் நிறைய க்ளோனாக கிரியேட் ஆகி அது கால் வைக்கிற இடமே வந்து அப்படியே உருக ஆரம்பிக்குது. அது இதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள நம்ம ஸ்லைம் வந்துட்டு ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் மேஜிக்கை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுது. இப்போ அந்த ஒரிஜினல் இதை ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஹை டெம்பரேச்சரில் ஹீட்டை உருவாக்குது. இதை அந்த ஊர் மக்களும் பார்க்குறாங்க, நம்ம ராங்காவும் பார்க்குறோம். நம்ம ஸ்லைம் வந்துட்டு கத்த ஆரம்பிக்குது. ஐயோ அவ்வளோதானா நான் இந்த ஜென்மத்திலேயே சாக போறேனா, இவன் என்னைய ஜெல்லியா மாற்றி சாப்பிட்ருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிக்கிட்டு சரி அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இதுக்கு எதுவுமே ஆகலை. ஒருவேளை இவன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்தி சாவடிப்பானோ அப்படின்னு அந்த ஸ்லைம் யோசிக்கவுமே அந்த கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணுது. உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸோ ஹீட் நாலிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃபயர்னால அப்படிங்கும். அட அப்போ இவனை ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிடலாமே அப்படின்ட்டு அந்த ஸ்லைம் வந்துட்டு இவனை அந்த ஸ்டீல் த்ரெட்டை வச்சு கெட்டி போடுது. இப்போ அப்படியே நெருப்புக்குள்ளே இருந்து மாசான மரியமொரு ஸ்லைம் வந்து நிற்கி அவன் அந்த ஸ்டீல் த்ரெட்டை எரிக்க பார்க்க ஒன்றுமே ஆகலை. நம்ம ஸ்லைம் மேலே ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேமை விடுதான். அப்போவும் ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் பயப்படுறான். இவ்வளோ நேரம் நீ யாருன்னு எனக்கு காட்டிட்ட, இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அல்டிமேட் ஸ்கில்லான அந்த ப்ரெடிட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஃபயர் ஸ்பிரிட்டை மட்டும் சாப்பிட்ருது. இந்த ஸ்பிரிட் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால கிளைமேட் நார்மல் கண்டிஷனுக்கு வருது. நம்ம ஹீரோயின் சீசோ என்னடானா அங்கே மயங்கி கீழே விழுந்து கிடக்கா. நம்ம ஸ்லைம் இதை பார்க்குது. இங்கே அந்த ஃபயர் மான்ஸ்டர் நம்ம ஸ்லைமோட அந்த டிமென்ஷனல் வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஃபயரை விட்டு பார்க்குது. அது எல்லை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னோட ஃப்ரெண்டு ரீமரோ, அவனை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவுமே அது வல்டோரா டிராகன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபயர் ஸ்பிரிட்டே பயப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வல்டோரா டிராகன் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. என்னோட ஃப்ரெண்டு ரீமரோ அவனை நீ ஈஸியாக தோக்கடிக்க முடியும்னு நினச்சியா அப்படின்னு அது கேட்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கடுத்து வரப்போகிற எபிசோட் தான் சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ல ஒருத்தங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்லைமுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க. கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும். சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.